அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். விநாயக பெருமான் எத்தனை வடிவங்களில் அருள் பாலிக்கிறார்? விநாயகரின் வடிவங்களில் 8ஆம் வடிவத்தின் திருப்பெயர் என்ன? பூஜையில் சங்கு ஏன் வைக்கப்படுகிறது தெரியுமா? சங்கினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? சூரிய பகவான் விநாயகரை தழுவி வழிபாடு செய்யும் அற்புதத்தை பார்த்திருக்கிறீர்களா? தங்கம் போல் ஜொலிக்கும் கணபதி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு வினோதங்களை விடையாக தருகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. எழில் கொஞ்சும் அழகோடு அமைந்த ஆன்மீக நகரம் நெல்லை. இத்தலத்தின் மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் விநாயக பெருமானுக்கென அமைந்துள்ள தலம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோயில். சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பொதுவாக விநாயக பெருமானுக்கு 32 வடிவங்கள் இருப்பதை நாம் அறியலாம். அதில் 8ஆம் வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதிக்கு இந்த நெல்லை மணிமூர்த்தீஸ்வரத்தில் தனி கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. தன் தேவியான வல்லபையை தன் இடது தொடையில் அமர வைத்தபடி விநாயகர் இத்தலத்தில் அருள் பாலிப்பது தனிச்சிறப்பு. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த மணிமூர்த்தீஸ்வரம் கோவிலுக்கு வந்து தேவியோடு வழிபட்டால் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பது பலரின் அனுபவம். பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த உச்சிஷ்ட கணபதி திருக்கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தில் சங்காபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. எனும் பிரணவநாதத்தை எழுப்பும் தன்மை உடையதால் சங்கு மங்கள பொருளாக போற்றப்படுகிறது. சங்கின் நடுவில் வருணனும், அடிப்பகுதியில் பிரஜாபதியும், நுனிப்பகுதியில் கங்கா, சரஸ்வதி உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களும் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. பாவங்களையும் எதிர்மறை சக்திகளையும் போக்கும் தீர்த்த கடலில் இருந்தே சங்கு கிடைக்கிறது. எனவே சங்கு தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். கோவில்களில் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் 108, 1008 என்ற எண்ணிக்கையில் சங்குகளில் தீர்த்தம் நிரப்பி நெல் மீது அடுக்கி மலர் வைத்து மந்திரங்கள் ஓதி யாக பூஜை செய்யப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 1, 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் காலையில் சூரிய பகவான் தன் ஒளி கிரணங்களால் விநாயகரை தழுவி வழிபாடு செய்யும் அற்புதத்தையும், அந்நேரத்தில் உச்சிஷ்ட கணபதி தங்கம் போல் ஜொலிப்பதையும் காணலாம் என்று சொல்லப்படுகிறது. நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் பகுதியில் நெல்லை உச்சிஷ்ட கணபதி குறித்து தெரிந்து கொண்டோம். இனி நெல்லைக்கு சென்றால் மறவாது உச்சிஷ்ட கணபதியை தரிசித்து வாழ்வில் உயர்வோம். அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். மீண்டும் மீண்டும்